Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B.Pharm. Apply now. வருண், நிறைய செய்திகள் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நன்றியை சொல்லிக்கலாம் நம்ம நேயர்களுக்கு. இம்பர்ஃபெக்ட் ஷோ வெற்றி காரணம் நேயர்களாகிய நீங்க தான். பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு கொடுக்குற ஆதரவும் உங்களுடைய வழிகாட்டுதலும் உங்களுடைய கருத்துக்கள் தான் எங்களை வந்து வழி நடத்துது. இப்ப சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு நோட்டிபிகேஷனே வரமாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்றாங்க. ஒண்ணுல நீங்க மொபைல்ல பார்த்துட்டு இருந்தாலும் சரி, டெஸ்க்டாப்ல பார்த்துக்கிட்டு இருந்தாலுமே சரி, இந்த பெல் ஐக்கான மறக்காம வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டாலே உங்களுக்கு 7 மணி பப்ளிஷ் ஆனே டான் மொபைலுக்கே வந்துடும். நண்பர்களுக்கும் நிறைய வந்து ஷேர் பண்ணணும். ஆதரவுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அடுத்து வரப்போற காலகட்டங்கிறது ரொம்ப முக்கியமான காலகட்டம். 2027 எலெக்ஷன் நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கோம். நேர்களும் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. வாக்காளர் பெருமக்களும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது, இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, இன்னைக்கு நிறைய பரபரப்பான செய்திகள் இருக்கு, அதை பார்த்துடலாம். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. ரொம்ப ஒரு சோகமான சம்பவம் கர்நாடகாவில் நேற்று நடந்திருக்கு. 18 ஆண்டுகள் கழிச்சு அந்த ஐபிஎல் சீசன்ல ஆர்சிபி அணி வெற்றி பெறாங்க அகமதாபாத்ல. அங்கிருந்து தனி விமானம் மூலமாக பெங்களூர் வந்து கூட்டிட்டு வராங்க. அந்த ரசிகர்களை பார்க்கறதுக்கு பெங்களூர் முழுக்க பெரிய கிரிக்கெட் ரசிகர் வட்டாரமே கூடியிருக்காங்க. 2 ஏற்பாடு நடந்திருக்கு. ஒரு ஏற்பாடு வந்து விதான சௌகா, அங்க வந்து ஆளுநர், முதலமைச்சர், துணை முதலமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் வந்து ஆர்சிபி அணிக்கும் ஆர்சிபி அணி வீரர்களுக்கும் பாராட்டு தெரிவிக்கிறது. இன்னொரு பக்கம் அந்த சின்னசாமி கிரிக்கெட் ஸ்டேடியத்துல வீரர்களுக்கு ஒரு பாராட்டு விழா, அதை வந்து கர்நாடகா அந்த கிரிக்கெட் சங்கம் வந்து நடத்துறது. 2 ஏற்பாடு பண்ணிருக்காங்க. 2 பாராட்டு விழா வந்து ஏற்பாடு பண்ணிருக்காங்க. காலையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த விதான சௌகால இருந்து சின்னசாமி கிரிக்கெட் ஸ்டேடியத்து வரைக்கும் ஒரு ஊர்வலமா வரப்போறாங்க ரசிகர்கள், அந்த வெற்றி கோப்பை அறிவிக்கப்பட்டிருக்கு. திடீர்னு கடைசி நேரத்துல பாதுகாப்பு காரணங்களுக்காக இல்ல அந்த ஊர்வலம் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு. இப்ப இந்த சின்னசாமி ஸ்டேடியத்துல 35,000 பேர் உட்கார அளவுக்கு தான் கெப்பாசிட்டி. அதுவும் டிக்கெட் இருக்கவங்களுக்கு மட்டும் அனுமதிங்கிறத சொல்லிருக்காங்க. அப்புறம் இல்லைங்கிற மாதிரி அது குளறுபடி அங்கேயும் வந்து நடந்திருக்கு. ரசிகர்கள் முண்டி அடிச்சுட்டு விராட் கோலியும் இந்த டீமையும் வந்து பாராட்டு தெரிவிக்கிறதுக்காக அந்த முண்டி அடிச்ச கூட்டத்துல ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்து நசுங்கி ஒரு 11 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதுல 9வது படிக்கிற ஒரு மாணவி வந்து ஒருத்தங்க. அந்த வீடியோ காட்சிகள்லாம் பாக்குறப்பவே ஒரு பெரிய போர்க்களம் மாதிரிதான் இருக்கு. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஒருத்தர் கீழே விழுந்துட்டாங்க, தூக்கணும் அப்படிங்கிற எண்ணம் பெரும்பாலும் வராது. காரணம் என்னன்னா, அவங்கள காப்பாத்திக்கணுங்கிற எண்ணம் தான் இருக்கும். 11 பேரு உயிரிழப்புங்கிறது ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு. ஏன்னா ஒரு 18 ஆண்டுகள் கிடைக்குது ஒரு ஆர்சிபிக்கு ஒரு வெற்றி. அது வந்து கொண்டாட போடுற ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு துக்க சம்பவம் நடந்தது. ரொம்ப வருத்தமா தான் இருக்கு நமக்கே. கர்நாடகாவே ஒரு சோகத்துலதான் வந்து ஆழ்ந்திருக்கு. இதுக்கு வந்து சித்தாராமையா பதில் சொல்றாரு, டி.கே. சிவகுமார்லாம் பதில் சொல்றாங்க. பட் போன உயிர் போயிடுச்சுல, 11 உயிர் சும்மாவா? எல்லாம் இளம் வயசு, வாழ வேண்டிய வயசு. திருப்பூரை சேர்ந்த 28 வயது ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்க்குற காமாட்சிங்கிறவங்களும் இந்த கூட்ட நெரிசல்ல உயிரிழந்திருக்காங்க. பள்ளி தாளாளரோட மகள்னு சொல்றாங்க. அவங்க உடல் வந்து இப்போ திருப்பூர்ல அங்கே கொண்டு வந்து வச்சிருக்காங்க அஞ்சலிக்காக. நிறைய பேர் வந்து அஞ்சலி செலுத்தி கதறி அழுகிற காட்சிகள்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த இது வந்து பாதுகாப்பு குறைபாடு அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா இன்னொன்று அங்கே உள்ள ரசிகர்கள் காவல்துறையினரையே தாக்குறாங்க. அந்த வீடியோ காட்சிகளும் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கு. ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம் இருந்தாலும் முன்னேற்பாடுகள் சரியா இல்லைங்கிறது தான் தெளிவா தெரியுது. சித்தராமையா வந்து என்ன சொல்றாருன்னா, இங்க வந்து நடந்துருச்சு, நாங்க வந்து இதை வச்சு அரசியல் செய்ய விரும்பல. நான் வந்து கும்பமேளால 50-60 பேர் இறந்தப்ப நான் எந்த விமர்சனமும் வைக்கல. காங்கிரஸ் வச்சிருக்கலாம், ஆனா நான் வைக்கல, கர்நாடக அரசு வைக்கல அப்படிங்கிற, அதாவது நீங்க என் மேல விமர்சனம் வைக்காதீங்கிற மாதிரிலாம் கோவமா வேற பேசிட்டு இருந்தாரு செய்தியாளர் சந்திப்புல. பட் ஒரு சரியான ஏற்பாடு இல்லை. இன்னொன்னு ரொம்ப அவசரமா பண்ணது. முதல் நாள் நைட்டு தான் கோப்பையை ஜெயிச்சிருக்காங்க, அடுத்த நாளே வராங்கும் போது ரசிகர்கள் இன்னும் வந்து ஒரு இதோட வந்திருக்காங்கும் போது இந்த விஷயம்லாம் நடந்திருக்கு. ஒரு பிரைவேட் லீகு, ஒரு பிரைவேட் போட்டி நடக்குது. அதை எதுக்கு அரசு வந்து இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டாடணுங்கிற ஒரு கேள்வியும் இன்னொரு பக்கம் இருக்கு. இது அரசியலா மாத்துறீங்களாங்கிற கேள்வி காங்கிரஸ் நோக்கியும் இருக்கு. இதே தான் மோடியும் பண்ணாரு, இப்ப சித்தராமையாவும் பண்றாரா அப்படிங்கிற விஷயம் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, அரசாங்கத்துக்குள்ள நடக்கிற ஒரு போட்டியா அது? நீங்க சொன்ன ஒரு பிரைவேட் வந்து போட்டி. கர்நாடக வீரர்கள் எவ்வளவு பேர் வந்து பங்கெடுத்து விளையாட்டு இருக்காங்க. அதுல அரசாங்க விழாவா கொண்டாடணுமாங்கிற ஒரு அவசியமே இருக்கு. இதுல என்னன்னா, டி.கே. சிவகுமார் துணை முதலமைச்சர் அந்த ஆர்சிபி கொடியெல்லாம் ஆட்டிக்கிட்டு வர வந்து போயிட்டு இருந்தாரு. பெங்களூர்ல வந்து இறங்கினோடனே அவர் தான் போய் வரவேற்க போறாரு. ஆமா, அதுவும் அமைச்சரோட அந்த கார், இந்தியன் பிளாக் வச்ச அந்த கார்ல ஒரு பக்கம் கர்நாடகா கொடி, இன்னொரு பக்கம் ஆர்சிபி கொடின்னு வச்சுக்கிட்டு அவர் போயிட்டு இருந்தாரு. ஆமா, இது ஒரு அரசியலா தான் காங்கிரஸ் அங்க வந்து பயன்படுத்திக்க பார்த்திருக்காங்க. இது வந்து விமர்சனம் வைக்கப்படுது. இப்ப டி.கே. சிவகுமார் என்ன சொல்றாருன்னா, மன்னிச்சிருங்க, பாதுகாப்பு குறைபாடு இருந்திருக்கு, அதை நாங்க கவனிக்காம வந்து விட்டுருக்கோம்.
நான் வந்து மன்னிப்பு கேட்கிறேன், எல்லார்கிட்டையும் வந்து மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்றாரு. பட் போன உயிர் தானே. இப்ப 48 பேர் படுகாயம் அடிச்சு அவங்களும் மருத்துவமனையில் இருக்காங்க. ஒரு சிலரை போய் டி.கே. சிவகுமார் மீட்டும் வந்து பண்ணியிருக்காரு. அந்த குடும்பங்களுக்கு நிவாரணமும் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்ப ஆர்சிபி அணி என்ன சொல்றாங்கன்னா, ரசிகருடைய பாதுகாப்பு தான் எங்களுக்கு முக்கியம், இன்னொரு இந்த மாதிரி சம்பவம் நடைபெறாம பார்த்துப்போம் அப்படின்லாம் சொல்றாங்க. முன்னாடி ஏற்பாடு பண்ணியிருக்கணும். அதே மாதிரி பிசிசி என்ன சொல்றாங்கன்னா, வெற்றி கொண்டாட்டங்களுக்கும் ஒரு விதிமுறையை நாங்க வந்து வகுக்க போறோங்கிறத சொல்றாங்க. ஏத்துக்கவே முடியாதுதான் சொல்றாங்க. ஆமா, உள்ள அந்த கொண்டாட்டங்கள் நடந்துட்டு இருக்கும் போதே இந்த செய்தி பெருசாயிருச்சு. வெளியே செய்தி 11 பேர் 10 பேர் இறந்துட்டாங்கிற செய்தி வந்ததுக்கு அப்புறமும் உள்ள வந்து கொண்டாட்டங்கள் நடந்துகிட்டு இருந்தது. அதுவே ஒரு விமர்சனத்துக்குள்ளாச்சு. விராட் கோலி வந்து என்னோட என்ன வார்த்தைகளே இல்லை, நான் முற்றிலுமா உடைஞ்சு போயிட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. இது ஒரு சோகத்துல தான் போய் முடிஞ்சிருக்கு. இந்த ஆர்சிபி வெற்றிங்கிறது பெரிய சோகத்துல போய் வந்து முடிஞ்சிருக்கு. பீகார் மக்களுக்கு பாஜக கூட்டணியும் சரி, காங்கிரஸ் கூட்டணியும் சரி, 2 பேரும் ஒரே வாக்குறுதியை கொடுத்துட்டு இருக்காங்க. அது என்னன்னா, ஜாதி வாரி கணக்கெடுப்பு நாங்க நடத்துவோம் அப்படின்னு. அதுல கடைசியா தான் வந்து சேர்ந்துக்கிட்டாங்க பாஜக. முன்னாடில இருந்து எதிர்கட்சிகள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா, இப்ப என்னன்னா அந்த டாபிக்காக சுமார் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எதிர்கட்சியை குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த போறோம். எப்ப நடத்த போறோம் அப்படின்னா 2027 நடத்த போறோங்கிற அறிவிப்பை மத்திய உள்துறை அமைச்சகம் நேற்று வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓ, ஏன் நேற்று அறிவிச்சிருக்காங்க? பீகாருக்கா வந்துருச்சே, செப்டம்பர் மாசம் அக்டோபர் மாசம் நடக்க போகுதாங்க பீகார்ல எலெக்ஷனு. அதனால இப்ப தும்புனாதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு தும்புறோம் பாருங்க அப்படின்னு சொல்லி எதிர்த்து விமர்சனம் பண்றாங்க. ஆனா இது கொஞ்சம் பரவாயில்ல ப்ரோ. ஏன்னா அந்த 33% இடஒதுக்கீடு 10 வருஷம் கழிச்சு வரப்போறத போன 2023 சொன்னாங்க. அதுக்கு இது பரவாயில்ல, 1.5 வருஷம் தான். அது ஒரு தொலைநோக்கு பார்வையாக பாக்குறாங்களான்னு தெரியல. அறிவிச்சு சட்டமன்றம் எடுக்க வேண்டியதானே. இதுக்கு 2026 வரையும் காத்திருக்கும். 2025 முடியல. இப்பதான் 5 மாசம் முடிஞ்சிருக்கு. இன்னொரு 6 மாசம், திருப்பி இன்னொரு 12 மாசம், அப்புறம் இன்னொரு 2 மாசம் வெயிட் பண்ணணும். 2 கட்டமா வந்து நடத்த போறாங்களாம் இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்புன்னு கூடிய மக்கள் கணக்கெடுப்பு. இல்ல 2ஆம் கட்டம் எந்த வருஷமா இருக்குமோ தெரியலையே. முதல் கட்டம் 2026 அக்டோபர் 1 தொடங்க போறாங்க. அது சொன்னோன்னு நிறைய மாவட்டங்கள் மாநிலங்கள் நினைச்சிட வேணாம். இந்த ஹிமாச்சல், அப்புறம் உத்தரகாண்ட், யூனியன் பிரதேசமா இருக்கிற லடாக், ஜம்மு அண்ட் காஷ்மீர், இந்த பனி பிரதேசங்களுக்கு 2026 அக்டோபர் 1 ஆரம்பிக்க போறாங்கன்னா குளிர் மாசத்துலவா? அதுக்கப்புறம் தான் குளிர் தொடங்கும். அதான் எனக்கும் புரியவே இல்லை. பனி பிரதேசத்துல குளிர்ல போய் அவங்க எடுக்கணுங்கிறது தெரியல. அப்பதான் கணக்கு தப்பா வரும்னு கணக்கு அறிவிச்சிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. சரி, ஏதோ ஒரு உள்குத்து இருக்கா என்னங்கிறது அவங்கதான் வெளிச்சம். மத்த மாநிலங்கள் மத்த இடங்களுக்கு எல்லாமே வந்து 2027 மார்ச் 1 தான் ஆரம்பிக்க போறாங்களாம். இதுக்காக ஒரு 30 லட்சம் பேர் வேலை செய்ய போறாங்களாம். 13,000 கோடிக்கு மேல செலவாகும்னு சொல்லிட்டு கணக்கு போட்டுருக்காங்களாம். 13,000 கோடியா? ஆமா. ஓ, இப்பவே கணக்கெல்லாம் வேற போட்டு வச்சிருக்காங்க. சரி, ஓகே. அதுதான் வந்து ஸ்டாலின், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, 2027 நடத்த போறோம்னு சொல்லியிருக்காங்க. அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, 2026 அப்புறம் நடத்த போற அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பும் போது இந்த இதையும் சேர்த்து டீலிமிட்டேஷனும் பண்ணணும் தொகுதி அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. அதனாலதான் இப்போ நடத்தாம 2027 நடத்துறாங்க. இப்போ நடத்தினா அந்த சட்டம் உள்ள வராது இல்ல, அதனால நடத்துறாங்க. இந்த துரோகத்துக்கு பாஜகவுக்கு எடப்பாடி பழனிசாமி அமைதியா இருந்து துணை போறாரு. பட் இந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிராக தமிழ்நாடே ஒன்னா நிக்கும் அப்படின்லாம் பதிவு போட்டிருக்காரு. பல கணக்குகள் இருக்கு போல இந்த 2027க்கு. 2029க்கு கணக்கு இருக்கு, 2026 கணக்கு இருக்கு. எந்த வருஷம் தான் கணக்கு இல்லாம இல்லைங்கிறது தெரியல. ஆபரேஷன் சிந்தூரை பிஜேபி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, நம்ம வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. பஞ்சாப்ல கொஞ்சம் ஓவரா போறாங்க அப்படின்னு தான் பகவந்த் மான் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. பிஜேபிக்காரங்க அரசியலுக்கு வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப மாநிலத்துல பல்வேறு இடங்கள்ல பெண்களுக்கு குங்குமத்தை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது என்ன பிரதமர் மோடி பேரை சொல்லி கூட பெண்களுக்கு குங்குமத்தை வச்சுக்கணுமா? இது என்ன ஒரே நாடு ஒரே கணவர் திட்டமாங்கிற அளவுக்கு விமர்சனம் வந்து பண்ணியிருக்காரு. ஆபரேஷன் சிந்தூருங்கிறது நம்ம ராணுவர்களுடைய வெற்றி. அது பொதுமக்களோட கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா, குங்குமத்தை காப்பாற்ற போறாங்க அப்படின்னா முன்னாடியே தடுத்து நிப்பாட்டி இருக்கலாமே. 26 பேரை உள்ள விட்டப்ப இந்த இதெல்லாம் எங்க போச்சு? என்ன கண்மூடித்தனமா சுட்டுட்டு போனாங்க வந்த பயங்கரவாதிகள். நீ யாரு, என்ன பேரு எல்லாம் கேட்டுட்டு அடையாளம் கேட்டு தானே அந்த சுட்டுட்டு போனாங்க. அப்பவே தடுத்து நிப்பாட்டி இருந்தாங்கன்னா இந்த மாதிரி நீங்க வந்து வெற்றின்னு வந்து சொல்லலாம் அப்படின்ட்டு மக்களுடைய என்ன மாதிரி எதிர்கட்சியில தான் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா குங்குமம் கொடுக்கறது கொஞ்சம் டூ மச் தான் தெரியுதுன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வைக்கிறார் பகவந்த் மான். மம்தா தான் சொல்றாங்க, பாருங்க 2014 நான் வந்து தேநீர் வித்தேன் அப்படின்னாரு. அப்புறம் 2019 நான் தான் சௌகிதார் வாட்ச்மேன் அப்படின்னாரு. இப்ப குங்குமம் வந்து வித்துக்கிட்டு இருக்காரு இவரு. அதான் எல்லாமே சேல்ஸ்மேனா தான் இருக்காருன்னு அவரு
மீம்லாம் போட்டுட்டு இருக்காங்க. முழுக்க ஆபரேஷன் சிந்தூரை வச்சு பாஜக அரசியல் லாபத்துக்கு பயன்படுத்துறாங்கிறதான் எதிர்கட்சிகள் எல்லாருடைய குற்றச்சாட்டு. ஆம் ஆத்மி, காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் எல்லாருமே அதுதான் சொல்றாங்க. இதுக்கிடையில வந்து என்ஐஏ வந்து ஒரு பக்கம் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏடிஎஸ் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் அவங்க வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. மாநில காவல்துறையோட ஒரு இதெல்லாம் பேசி வச்சு நிறைய நடவடிக்கைகள் நடந்துகிட்டு இருக்கு இந்த தீவிரவாத தாக்குதலை ஒட்டி. அதுல வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பஞ்சாப் காவல்துறை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஜஸ்பீர் சிங் அப்படிங்கிறவரை. இவரும் ஒரு யூடியூபர். இதுக்கு முன்னாடியே யூடியூபர் ஜோதி மல்கோத்ரான்னு ஒருத்தவங்களை கைது பண்ணாங்க. பாகிஸ்தானுக்கு உளவு தகவல்களை கொடுத்தாங்கன்னு அவரோட இவங்க வந்து தொடர்புல இருந்தாங்க. இவருமே கடந்த 5 ஆண்டுகள்ல 3 முறை பாகிஸ்தானுக்கு போயிருக்காரு. இவருக்கும் இதுல சம்பந்தம் இருக்குன்னு இப்ப கைது பண்ணியிருக்காங்க. விசாரிச்சு அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கறத வெளிப்படையாகவும் சொல்லணும். என்ன நிலைமையில இருக்கு ஸ்டேட்டஸ்ங்கிறது மக்கள் தெரிஞ்சுக்கணும்ல. அதான் அந்த காவல்துறை பத்தி பேசுறப்ப கர்நாடகா மாநிலம் விஜயபுரா மாவட்டத்துல ஒரு கனரா வங்கி கிளை இருந்திருக்கு. அங்க மே 23ஆம் தேதி 58 கிலோ தங்கம் காணாம போயிடுச்சு. திருடி வந்து போயிட்டாங்க. நல்லா வந்து வெல்டிங்லாம் போட்டு எல்லாத்தையும் உடச்சி எடுத்து 23ஆம் தேதி காணாம போனது 2 நாள் கழிச்சுதான் தெரிய வந்திருக்கு. 24, 25 லீவு, 26 வரப்பதான் அந்த கொள்ளையடிச்சு போயிட்டாங்கன்னு தெரியுது. ஏன்னா அந்த ஏரியா மக்கள்லாம் வந்து வச்சிருப்பாங்க, அடகு வச்சிருப்பாங்க, நிறைய பேர் வந்து இந்த லாக்கர் எல்லாம் வச்சிருப்பாங்க. எல்லாம் 58 கிலோ தங்கணும்னு யோசிச்சு பாரு. அந்த ஏரியாவே ரொம்ப பரபரப்பாயிடுச்சு. இப்ப 8 தனி பிரிவுலாம் போட்டு தேட ஆரம்பிச்சாங்க. இப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு காவல்துறை, கர்நாடகா காவல்துறை என்ன வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த சூனியம் வச்சு கண்டுபிடிக்கிறனால ஒரு பிளான் போட்டு பண்ணிருக்காங்களாம். அது இப்ப அது செய்தியா மாதிரி எல்லாம் கிட்டலுக்குள்ளாயிடுச்சு கர்நாடகா காவல்துறை. கர்நாடகா காவல்துறை கூட்டத்தையும் கட்டுப்படுத்த முடியல, இந்த மாதிரி வேலையில வேற இறங்கிட்டு இருக்காங்க. ஆமா, திருடனை பிடிக்க முடியாம சூனிய வைக்கிறவன், பில்லி சூனி இது பண்றவன், வெத்தலை போட்டு தேடுறவன் போனா சித்தராமையா கவர்மெண்ட் கொஞ்சம் இப்படிதான் பண்ணிருக்காங்க போல சட்டம் ஒழுங்குல. சரி, இன்னொரு விஷயம் வந்தோம்னா, கேரளால வந்து போன ஆண்டுன்னு நினைக்கிறேன் ஒரு சிறுவனோட வீடியோ பயங்கர வைரல். சங்கு அப்படிங்கிற அந்த சிறுவன் வந்து முட்டை பிரியாணி போடுங்கன்னு சொல்லி அங்கன்வாடியில வந்து போடலாமேங்கிற மாதிரி ஐடியாலாம் கொடுக்க அமைச்சர் வீணா ஜார்ஜ் வந்து அதை வந்து நாங்கள் பரிசீலிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. இப்போ புதிய கல்வி ஆண்டு தொடங்கணும்னா மெனுவெல்லாம் மாத்திருக்காங்க அங்கன்வாடியில. அதுல செவ்வாய்க்கிழமை மதியம் வந்து முட்டை பிரியாணி அல்லது முட்டை புலாவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சிறுவனோட வீடியோ திரும்பியும் வைரல் ஆயிட்டு இருக்கு. சங்குக்கு கிடைத்த வெற்றி. ஆபரேஷன் சிந்தூர் ஆரம்பிச்சதுல இருந்து எதிர்கட்சிகள் சிறப்பு நாடாளுமன்றத்தை கூட்டணும்னு கேட்டுட்டு இருந்தாங்கல்ல. ஆமா, நடத்த போறாங்க. அப்படியா? அடுத்த வாரமா? அடுத்த வாரம் கிடையாது, அது ஜூலை 21 இருந்து ஆகஸ்ட் 12 நடத்த போறாங்க. அந்த சிறப்பை மட்டும் கட் பண்ணிட்டு நாடாளுமன்றத்தை நடத்த போறாங்க. அந்த மான்சூன் செஷன் வந்து கூட்டுறாங்க. ஆமா, சிறப்பாலாம் எப்படி பண்ண மாட்டாங்க, எப்பவும் போல ஜி வர மாட்டாரு. கிரண் ரிஜிஜு தான் சொல்றாரு, எங்களுக்கு நாடாளுமன்றத்தை கூட்டுறதுன்னா அவ்வளவு சந்தோஷமா வந்து எங்களுக்கு இருக்கு, எல்லா விவாதத்தையும் நீங்க வந்து அங்க வந்து விவாதிக்கலாம், நாங்க பிரச்சனையும் கிடையாது, ஒவ்வொரு கூட்டத்தொடருமே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் பேசியிருக்காரு. அப்படியே அவ புரிஞ்சுக்கிற மைண்ட் வாய்ஸ். இல்ல நீங்க என்ன வேணா பேசுங்க, ஒத்தி வச்சிருவோங்கிற மாதிரியே அவர் வந்து பேசிட்டு இருக்காரு. என்ன வச்சிருவோம், இல்ல பேசுறவங்கள நீக்கி விட்டுருவோம், இல்ல நீங்க பேசினா கூட நாங்க கிளம்பி வெளியே போயிடுவோம். வரவே மாட்டாரு ஜி வேற. முத நாள் மட்டும் மைக்கு முன்னாடி வந்து நிப்பாரு. சரி, ஓகே, நாடாளுமன்றத்துக்குள்ள இல்ல பாத்து வெளியே, அதான் வெளியே வந்து நிப்பாரு. சரி, இதுல ஒரு சின்ன ஆறுதல் நமக்கு என்ன அப்படின்னா, அந்த 33% இடஒதுக்கீடு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. இது வந்து 1.5 வருஷம் சாதிவாரி கணக்கெடுப்பு. இது 47 நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. இதுவும் வரலாற்றிலே முதல் முறையா இப்படி நடந்திருக்காமா. இதுக்கு முன்னாடி வந்து 1 வாரம் 10 நாள் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. 47 நாளுக்கு முன்னாடி ஏன் சொல்றாங்க அப்படின்னு காங்கிரஸோட பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் சொல்றாருன்னா, என்ன சொல்றாருன்னா, இவங்க வந்து எங்கே நம்ம சிறப்பு நாடாளுமன்றத்தை கூட்ட சொல்லிக்கிட்டே இருக்கோம், இப்பவே தேதி அறிவிச்சு விட்டுருவோம், அப்புறம் கேட்க மாட்டாங்கிற ஒரு ராஜதந்திரத்தை வந்து அங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றாரு அவரு. அதேதான் அந்த நரேந்தர் கா சரண்டர் அதுதான் போட்டு ட்ரம்ப் கிட்ட சரண்டர் ஆயிட்டாரு. அதை பத்தி கேள்வி வந்துருமோன்னு பதறாங்கன்றாரு. நிச்சயம் கேள்வி வராமையா இருக்கும். எனக்கு நம்ம நேத்து இதை அறிவிச்சிருக்கலாம். 48 நாள் ஒரு மண்டலமா இருந்துட்டு எல்லாம் வந்து இல்ல ஒரு மண்டலம்னு கலாய்ப்போங்கிறதுக்காகவே 47 நாள்ல கொண்டு வந்து நிறுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த செய்தி பயமுறுத்துறதுக்காக சொல்லல, பட் கவனமா இருக்கிறதுக்காக தான் சொல்றோம். கொரோனா தொற்று அதிகமாகிக்கிட்டே இருக்கு. நேற்று மட்டுமே 800 பேருக்கு மேல நாடு முழுக்க கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சமே வந்து அறிவிச்சிருக்காங்க. மொத்தமா இந்தியாவில் பாக்குறப்போ ஒரு 4300 பேருக்கு இருக்கு. ஒரு 44 பேர் இறந்து வேற போயிருக்காங்க. இப்ப மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் எல்லா மாநிலம் யூனியன் பிரதேசத்துக்கு ஒரு சர்க்குலர் அனுப்பியிருக்காங்க. நீங்க நிச்சயம் வந்து இந்த குவாரண்டைன் பெட் வந்து ரெடி பண்ணிக்கோங்க, வெண்டிலேட்டர் வந்து ரெடி பண்ணிக்கோங்க, போதுமான ஆக்சிஜன் இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி வச்சுக்கோங்கிறத சொல்லிடுறாங்க.
நேற்று முந்தானத்தே ஒரு மீட்டிங் நடந்தது. இந்த கொரோனா தொற்று பரவலை பத்தி மத்திய அமைச்சகம் ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்க. அது சம்பந்தமா தான் இப்ப இந்த அறிவிப்பு வெளியாகுதுன்னு சொல்றாங்க. பட் பயப்பட தேவையில்லை அப்படின்னா அந்த வீரியத்தை இழந்துருச்சு, இந்த சீசன்ல அதை தலகாட்டிட்டு போறதா அப்படிங்கறதும் மருத்துவர் தரப்பு சொல்றாங்க. சுவாச பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மாதிரி தொற்று ஏற்பட்டுச்சுன்னா ஹாஸ்பிட்டல் இருக்கிறது அவங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க. பட் வீட்டில இருந்தே குணப்படுத்திக்க முடியும்னா இப்ப இது வரைக்கும் நிலைமை இருக்கு, கட்டுக்குள்ளதான் இருக்குன்னு சொல்றாங்க. பயப்பட தேவை கிடையாது. ஆமா, இணை நோய்கள் இருக்கவங்க இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் மாஸ்க் போட்டுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கிட்ட கேட்டாங்க. அதுக்கு என்ன சொல்றாருன்னா, இது வீரியம் இழந்துருச்சுன்னு தான் சொல்றாங்க நம்ம சுகாதாரத்துறையில இருந்து. அதனால பயப்பட தேவையில்லை. அதே நேரத்துல நாங்க பள்ளிகள்ல அதுக்கான நடவடிக்கைகளை ஆரம்பிச்சிருக்கோம். தேவைப்பட்டா மாஸ்க் கூட மாணவர்கள் அணிய சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இப்பதான் இந்த வாரம் தானே ஸ்கூல் ஓப்பன் பண்ணிருக்காங்க. அதனால பெற்றோர்கள்லாம் ஒரு கவலை, ஐயோ திரும்பி கொரோனா அப்படிங்கிறாங்களே, குழந்தைகளுக்கு ஆயிடக்கூடாதுங்கிற ஒரு ஜாக்கிரதை என்னதான். அதான் அன்பில் மகேஷ் சொல்றாரு. இன்னொரு பக்கம் மாசூர் என்ன சொல்றாருன்னா, இந்த இணை நோய்களால தொற்று ஏற்படி இருந்ததுன்னா அதை கோவிட் கவுண்டுகளே கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. பட் தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பெரிய லெவலில் எல்லாம் கவுண்ட்லாம் இன்க்ரீஸ் ஆகல. தைலாபுரத்துல இன்னைக்கு பரபரப்பா இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடியே பனையூரை பரபரப்பாக்கிட்டு தான் அன்புமணி அங்க போயிருக்காரு. பனையூர்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவரோட அந்த கட்சி அலுவலகத்துல நிர்வாகிகள்கிட்ட பேசுறாரு. அந்த வீடியோ வெளியாயிருக்கா இல்ல வெளியிட்டு இருக்காங்களாங்கிறது தெரியல. வெளியிட்டு இருக்காங்க. அதுதான் அவங்க என்ன அதுல பேசுறாரு அப்படின்னா, ஒரே ஒரு ஆள் தான் காரணம் அந்த கட்சி இப்படி போயிட்டு இருக்கிறதுக்கு. அவருதானா? அவர் இல்ல, அவர் பேர் பாதி வருது அதுல. அன்பழகன் அவர் தான் காரணம். தலைமை நிலைய செயலாளர் அவர் 15 ஆண்டுகளா கட்சியிலே இல்லையே, திடீர்னு ஐயாவை போய் பார்த்துட்டு பதவியை வாங்கி இப்ப மத்த பதவியெல்லாம் வித்துக்கிட்டு இருக்காரு காசுக்கு. கட்சியை விற்கிற அவரால் தான் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவரு அந்த புலம்புறாரு நிர்வாகிகள் கிட்ட. அந்த வீடியோ வெளியிட்டுட்டு இன்னைக்கு காலையில தைலாபுரத்துக்கு வேற போயிருக்காரு. ஏன்னா போன ஞாயிற்றுக்கிழமை பத்திரிகை சந்திச்சாரு ராமதாஸ். அப்பவே அவங்க மகள் காந்திமதி வந்திருந்தாங்க. அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல வருவார்கள் போவார்கள் வருவார்கள் ரிப்பீட் மோட்லயே பேசிக்கிட்டு இருந்தாரு. நான் வியாழக்கிழமை சொல்றேன் எல்லாத்த பத்தியும் சொல்லியிருந்தேன். இன்னைக்குதான் வியாழக்கிழமை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பட் ஆனா அந்த பத்திரிகையாளர் சந்திப்புங்கிறது நடக்கல. இல்ல ஏதாவது சொல்லிடுவாரோன்னு அன்புமணி காலங்காத்தாலே தைலாபுரத்தை போய் கதவை தட்டியிருக்காரு. அதான் என்ன சொன்னாங்கன்னா, ஓகே சமாதானம் ஆக போறாங்க, 2 பேர் சேர்ந்து எல்லாம் பேசுவாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தோம்னா கூட இன்னொரு காரம் வந்திருக்கு. அங்க அந்த காரில் யார் அப்படின்னா, குருமூர்த்தியும் சை துரைசாமி இருக்காங்க. இது ராமதாஸ் சந்திச்சு பேசிடுறாங்க. ஆனா குருமூர்த்திக்கு அன்புமணி வந்துட்டு போனது தெரியாதான். அதுதான் வெளியே வரும்போது அவர் சொல்றாரு, ஒரு 3 மணி நேரம் சந்திப்பெல்லாம் நடத்திட்டு வெளியே வந்தாரு குருமூர்த்தி. ஒரு நண்பரை தான் நான் பார்க்க வந்தேன், பாஜகவுக்காகவோ இல்லை எதுக்காகவோ இல்லை, நண்பரை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன். எனக்கு அன்புமணி வந்தாரு காலையில அப்படின்னு கேட்டோம்னா, என்னது அன்புமணி வந்தாரா அப்படின்னு ஒரு ஷாக்கை கொடுத்து, ஊர் உலகத்துக்கே தெரியும். காலையில பத்திரிகையாளர்கிட்டலாம் சொல்லிட்டாங்க, இதை காலைல 7 மணிக்கு 6:30 மணிக்கு அன்புமணி கிளம்பி போறாருங்க அப்படின்னு. ஓகே எல்லாம் சமாதானப்படலாமான்ட்டு நமக்கு தெரிஞ்ச விஷயம். அவர் எடிட்டர், அவருக்கு தெரியாம இருக்கும். எல்லாம் ஒரு இதுதான் சொல்றதுதான் அப்படி சொல்லி. அன்புமணியும் அங்க ஒரு 3/4 மணி நேரம் இருந்திருக்காரு. இங்க கிளம்பி போறப்ப பத்திரிகையாளர்ல பார்த்து கும்பிடு போட்டு போயிருக்காரு. எதுவும் திறக்கவே இல்லை, கண்ணாடி டோரை கூட திறக்கவே இல்லை. அவரு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு தான் டோட்டல் க்ளோஸ்ங்கிற மாதிரி இருக்கு, திரும்பியுமான்னு நினைச்சிருப்பாரு. அதனால ஆனா என்ன சொல்றாங்கன்னா, எதுக்கா குருமூர்த்தி வந்திருக்காரு அப்படின்னா, 3 மணி நேரம் பேச வேண்டிய தேவை என்ன அப்படின்னா, சமாதானம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டிருப்பாரு. சமாதான படலாம் தான் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ராமதாஸுக்கு திரும்பி பிஜேபி போறதுக்கு ஒரு ஆர்வம் இல்ல. ஓகே. ஆனா அதிமுக பிஜேபி தான் இப்ப இருக்கு. இருக்கா அதிமுக? உண்மையை சொல்றேன். இல்ல உண்மையை மாத்தி சொல்லிட்டேன். பிஜேபி கூட்டணியில இருக்கு. அதிமுக கூட்டணியில தானே பிஜேபி இருக்கு. அதுலயே பல கன்ஃபியூஷன். அப்ப எடப்பாடியில அறிவிச்சிருக்கணும். அமித்ஷா கூட சொல்லலையே, ஒரு வாரோட கேட்காமல இருந்துச்சு. அது தனி பஞ்சாயத்து. பஞ்சாயத்துக்கு வந்தோம்னா இதான் குருமூர்த்தி பாஜக சார்பாக சமாதானப்படுத்த போனாரு. துரைசாமி எதுக்குன்னா, அதிமுகவும் பாஜக ஒன்னாதானே இருக்கும் அப்படின்னு சொல்றதா அவரே கூட்டு தெரியாங்க. அது சிவி சண்முகத்தை கூட்டு போயிருந்தா கூட ஓகே. சிவி சண்முகத்தை கூட்டு போயிருந்தா ஒரு பஞ்சாயத்து இருக்கு தெரியுங்களா? அந்த பஞ்சாயத்து முன்னாடியே அவர் தானே தைலாபுரத்துக்கு போய் எல்லாம் செட்டில் பண்ணி பேசி முடிச்சாரு போன தேர்தல் அப்ப. அதுக்காக சொன்னேன். இன்னும் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறாங்க. விசாரிச்சு இன்னும் என்னென்ன பேசுறாங்க கேட்டு நாளைக்கு நம்ம சொல்லுவோம். இதுக்கிடையில அன்புமணி ஒரு அறிக்கை வேற விட்டுருந்தாரு. மாம்பழத்தோட விலையை அரசே நிர்ணயிக்கணும் அப்படின்றாரு. எதை சொல்றாரு? சின்னத்துக்கு எதுவும் சொல்றாரா இல்ல மாம்பழ சீசன்னால சொல்றாரு போல. ட்ரம்ப் இன்னொரு அறிவிப்போட வந்திருக்காரு. ஒரு கையெழுத்து போட்டிருக்காராம். என்ன அப்படின்னா, 12 நாடுகளை சேர்ந்தவங்க அமெரிக்காக்குள்ள வர்றதுக்கு தடை விதிச்சிருக்காரு.
ஆப்கான், ஈரான், மியான்மர் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பாதுகாப்பு காரணங்களுக்காக அந்த நாட்டில இருந்து யாரையும் உள்ள விட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இது போக வந்து வெனிசுலா, லாவோஸ், இந்த நாடு ஒரு 5-6 நாடுகள்னு சொல்றாங்க. அந்த நாடுகளுக்கெல்லாம் வந்து கட்டுப்பாடுகள் உள்ள வர்றதுக்கு அந்த விசா ப்ராசஸ்லாம் நிறைய கட்டுப்பாடுகள் வேற விதிச்சிருக்காங்களாம். ஸோ இது வந்து அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற அடிப்படையில தான் அவர் எடுத்திருக்காரு நடவடிக்கை அப்படின்றாங்க. நேத்து வர பேசியிருக்காராம், ஏற்படுத்தினது நான் தான் அப்படின்னு. விட மாட்டேங்கிறாரு பெரிய ஜி இது வரைக்கும் 10-15 டைம் சொல்லிட்டாப்ல. நம்ம ஜி இது வரைக்கும் ஒன்னும் சொல்ல மாட்டேங்குது. நம்ம ஜியா சின்ன ஜியா? நம்ம ஜி யாரு? நம்ம ஜி விஸ்வகுரு. சின்ன ஜி யார சொல்றீங்க? நான் அமித்ஷாவை சொன்னேன், 2வது ஜி. 2 ஜி பேச மாட்டேங்கிறாங்க இதை வச்சு. இந்த மாதிரி ரோடு ஓரங்களில் எதற்கு ஜல்லிகள் பதித்து வைத்திருக்கிறார்கள்? தெரிஞ்சா சொல்லிட்டு போங்க. அது ஒருத்தர் கீழே போட்டிருக்காரு, மாடு சுரிந்து கொள்வதற்குன்னு. ஏன்னா மாடுதாங்க போய் சுரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்க, நம்ம பார்த்துருக்கோம். When you take more than one biscuit from relatives plate, your mother be like. ஏன்னா மதர்ஸ் வாங்கி கொடுப்பாங்க. ஆனா இங்க சொந்தக்கார வீட்டுக்கு போனப்பதான் நம்ம ஏதோ வாங்கி தராத மாதிரி குழந்தைகள் சாப்பிட்ற ஒரு கடுப்பு வரும் பெற்றோர்களுக்கு. அதுதான் போட்டிருக்காங்க. மாம்பழத்திற்கு அரசே விலை நிர்ணயிக்க வேண்டும் அன்புமணி. சின்ன மாம்பழத்துக்கா பெரிய மாம்பழத்துக்கா? என்ன கேட்க? சேலம் மாம்பழத்துக்கா தைலாபுரம் மாம்பழத்துக்கா? உன்னோட ரெஸ்யூம் அனுப்பு மச்சான், என் கம்பெனில வேலை இருக்கான்னு கேக்குறேன்னு சொல்லுவான். நம்பாத. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் கொடுத்துறலாம். சர்ச்சை நாயகா, விண்வெளி நாயகாங்கிறதுதான் ஹிட்டு. உடனே ரிலீஸ் பார்த்து கமெண்ட்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இவங்க சர்ச்சை நாயகரா இருக்காங்களா 2 பேரும்? ஆமா, 2 வாரமா இவங்க தானே நாயகர்கள் கொடுக்கணும்னு ஆசைதான். பட் அது விண்வெளி நாயகான ஒரு நாயகா நம்ம கொடுப்போம். நேரில் முடிவு பண்ணி யார் சர்ச்சைக்கு மூல காரணம், அன்புமணியா? இதால ஒரு சர்ச்சை ஆயிர போகுது. யார் நாயகன்? 2 பேர்ல யார் நாயகன்? நம்ம தம்ப பார்த்துட்டு சர்ச்சை ஆயிர போகுது. அவங்களுக்குள்ள சொல்றேன். நம்ம பார்த்துட்டு இன்னொரு டைம் சண்டை போட போறாங்களா? ஏற்கனவே யார் தலைவர் யார் நிறுவனம் இதுலயே பிரச்சனை இருக்குல்ல, அதை சொல்றேன். சர்ச்சை நாயகா அப்படிங்கிற விருதை வந்து அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B.Pharm. Apply now.